ஹலோ விவர்ஸ், வருகிற மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஏப்ரல் 30ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டம் முடிவெடுத்துள்ளது. இதற்கு பல்வேறு கட்சியினரும் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி மாநில அரசும் இது தொடர்பான சர்வே எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இன்று மே 1 பார்த்தீங்கன்னா சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, மத்திய அரசினுடைய முடிவை பாமக முழுமையாக வரவேற்கிறது. இதை வலியுறுத்தி மருத்துவர் ஐயா பார்த்தீங்கன்னா 45 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான போராட்டங்களை பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான கடிதங்கள் எழுதியிருக்கிறார். ஆர்ப்பாட்டம் நடத்தி பல பாமகவினர் சிறைக்கு சென்றார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக பல பிரதமர்களை சந்தித்தார் டாக்டர் ராமதாஸ். ராஜீவ்காந்தி அவர்களை பார்த்தீங்கன்னா இதற்காக பார்த்தீங்கன்னா சந்தித்தார். வாஜ்பாய், மன்மோகன் சிங் ஆகியோரை பல முறை பார்த்தீங்கன்னா சந்தித்தார். பிரதமர் மோடியையும் பல முறை பார்த்தீங்கன்னா சந்தித்து வலியுறுத்தினார். தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவதாக பிரதமர் மோடி அறிவித்ததன் மூலமாக டாக்டர் ராமதாஸ் வெற்றி பெற்றிருக்கின்றார். இந்த வெற்றி ராமதாஸையே சேரும். இடையில இதை வைத்து யார் யாரோ அரசியல் செய்கிறார்கள், சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் எல்லாம் இதில் தங்களுக்கு பங்களிப்பு இருக்கிறது என்று பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். இதை மட்டுமல்ல, எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் சாசன அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பதையும் பிரதமர் மோடி வந்த பிறகு நிறைவேற்றி இருக்கின்றார். காங்கிரஸ் ஆட்சியில் நான் அமைச்சராக இருந்த போதும் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் பார்த்தீங்கன்னா பல முறை வலியுறுத்தியுமே அவர் இதை செய்யவில்லை. சென்சஸ் என்பது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும். அதன் கூடவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அடிஷ்னல் டேட்டா. கடைசி சென்சஸ் பார்த்தீங்கன்னா 2010 ஆரம்பித்து அதன் விவரங்கள் அறிவிக்கப்பட்டது 2013. இப்போது அடுத்த சென்சஸில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் சேர்ந்து எடுப்போம் என்று அறிவித்துள்ளது மத்திய அரசு. 2026 அல்லது 2027 எடுப்பார்கள். சென்சஸ் டேட்டா, ஜாதி டேட்டா வருவதற்கு 5-6 ஆண்டுகள் ஆகும். இதுதான் யதார்த்தம். மத்திய அரசு எடுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுகள் கிடைப்பதற்கு 5-6 ஆண்டுகள் ஆகலாம். அதனால தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தெலுங்கானா, கர்நாடகா மாநில அரசுகள் எடுத்தது போல ஜாதி சர்வே எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் டாக்டர் அன்புமணி.